ஜாப்ஸ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, அதாவது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். இந்த எல்பிஎஸ்சி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. ஸோ இவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் அண்ட் பெங்களூர் இந்த ரெண்டு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ பே ஸ்கேல், என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்காக எடுக்கிறாங்க மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கலில் மொத்தமாக 10 போஸ்ட் அண்ட் எலக்ட்ரிக்கலில் ஒரு போஸ்ட், வெல்டரில் 1, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் 2, டர்னரில் 1. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து குவாலிஃபிகேஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கலுக்கும் வந்து டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், வெல்டருக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஆர் எஸ்எஸ்சி பாஸ், அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எலக்ட்ரானிக் மெக்கானிக்குக்கும் அதே மாதிரி தான், எஸ்எஸ்எல்சி ஆர் எஸ்எஸ்சி. நெக்ஸ்ட்டு டர்னருக்கும் அதே மாதிரி தான். அடுத்தது மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதுக்கும் வந்து எஸ்எஸ்எல்சி ஒரு எஸ்எஸ்சி சொல்லியிருக்காங்க. ஃபிட்டருக்கும் அதே மாதிரி தான், மிஷினிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஏ, அப்புறம் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ, குக், இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் நம்பருக்கு இந்த ஏஜில் உள்ளவங்க, இந்த காஸ்ட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட் வந்து 90 மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து, அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.33 மார்க்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்ன பேசிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா தியோரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி அதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்கில் டெஸ்ட். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 1:5 ரேஷியோவில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் வந்து கோ நோ கோ அப்படின்ற பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வாங்கக்கூடிய மார்க்ஸை வச்சு அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து ரிட்டன் டெஸ்ட் மூலிமா மட்டும்தான் இவங்க வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா டோட்டல் 80 மார்க்ஸ்க்கு வந்து 32 எடுத்துருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து 100க்கு 50 எடுத்துருக்கணும். இன்கேஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 80க்கு 24 எடுத்தாலே போதும், 100க்கு 40 ஸ்கில் டெஸ்ட்டில். இங்கே அதே மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு வந்து 4 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏ வந்து 50 மார்க்ஸுக்கும், பார்ட் பி வந்து 15 மார்க்ஸுக்கும், பார்ட் சியும் 15 மார்க்கு, பார்ட் டி வந்து 20 மார்க். ஸோ இதில் வந்து மினிமமாக பார்ட் ஏல 50%, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி அதில் மினிமம் 50% வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ். அதில் வந்து 80 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.25. இது வந்து என்ன போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 783 இந்த போஸ்ட் நம்பருக்கானது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் நம்பருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிட்டன் டெஸ்ட் அண்ட் அதோட டியூரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பிகாஸ் அதோட சிலபஸ் எல்லாமே மாறுன்றதுனால. ஸோ இந்த போஸ்ட் கோடுக்கு என்னெல்லாம் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ், அரித்மெட்டிக், எஸ்எஸ்எல்சி, மெட்ரிகுலேஷன் லெவல், இந்த மாதிரி சிலபஸ் தான். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோட க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 10. இதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. எஸ்பெஷலி 773 அண்ட் 774 போஸ்ட் நம்பருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. 750 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபீமேலாக இல்லை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் வந்து 500 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 மட்டும் ரிட்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 750 வாங்கிப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் உங்களோட போஸ்ட் நம்பர் வந்து 775 to 783 அந்த மாதிரி போஸ்ட் நம்பர் அந்த வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500. அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் யாருக்குமே வந்து எந்த ஃபீஸும் கிடையாது.
அண்ட் இவங்க வந்து எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணாங்கன்னா ₹400 ரீஃபண்ட் பண்ணிவிட்டு ₹100 மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதே பேங்க் மூலிமா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸாக இதை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிப்ளமா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இஸ்ரோவில் வேலை பார்க்குறதுன்றது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ அது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு கனவு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.